விவசாயிகளுக்கு உங்கள் எல்லாருமே வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம வயலில் பண்ணைக்குட்டை வந்து கவர்மெண்ட் மூலிமா நம்ம போட்டிருக்கோம். அந்த பண்ணைக்குட்டைக்கு வந்து எவ்வளோ நீளம், அகலம், என்ன மாதிரி ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து நான் கொடுக்க போகிறேன். என்னென்ன பண்ணாங்க, ஸ்டார்டிங்லேருந்து பண்ணைக்குட்டை அப்ளை பண்ணதுலேருந்து என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது. பண்ணைக்குட்டை அப்ளை பண்ணுறது எப்படி பண்ணணும், யாரை கான்டாக்ட் பண்ணணும், இந்த மாதிரி டீட்டெயிலில் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பற்றின தகவல் வேணும்னா நான் அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பண்ணைக்குட்டையை அமைச்சு நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம்ல, அப்போ நான் அந்த பழைய வீடியோவிலே சொல்லியிருந்தேன் மார்ச்சுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி மார்ச் மந்தில் தான் நம்மளுக்கு வந்திருந்தாங்க. மார்ச் மந்தில் வந்து நம்மளுக்கு வேலை நடந்துச்சு, இந்த பண்ணைக்குட்டைக்கான வேலை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம்ல, அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம். ஒரு 3 டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பண்ணைக்குட்டைக்காண்டி. ஆனால் நம்ம அப்ளை பண்ணது வந்து அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு. இதுலேருந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆஃபீஸர் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து விசிட் பண்ணாங்க இடத்த. இந்த இடம் தானா, இங்கே தான் இருக்கா லொக்கேஷனை அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு வந்து இடத்த மட்டும் வந்து பார்த்துட்டு, எந்த ஃபார்மரோ, அதாவது எந்த இடத்துல பண்ணைக்குட்டை வரும் அப்படின்னு ஒரு ஜென்ரலாக வந்து பார்த்துட்டு, ஒரு தோராயமாக சும்மா ஜென்ரலாக வந்து இங்கே வரும், அதாவது நம்மள்கிட்டயே விருப்பம் கேட்குறாங்க, எந்த இடத்துல பண்ணைக்குட்டை உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிற இடத்த வந்து அவங்க ஓகே அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் இந்த மாதிரி போடுங்க, இந்த நீளம் பத்தும், இந்த நீளம் பத்தாது, அந்த மாதிரி சஜஷன் ஃபுல்லும் சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு இடத்த ஃபைனல் பண்ணிக்கலாம் அன்னைக்கு. அதுக்கடுத்து வந்து மறுபடியும் வந்து இன்னொரு நாள் வந்து ஃபஸ்ட்டு வந்து விசிட்டிங் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து இன்னொரு நாள் வந்தாங்க, இடத்த வந்து அளந்தாங்க, மார்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு நாள் வந்து நம்மளுக்கு கால் பண்ணாங்க, இது மாதிரி பண்ணைக்குட்டையை வந்து வெட்டுறதுக்கு வந்து ஓகே, உங்களுக்கு சாங்ஷன் ஆயிருக்குல்ல, அதுக்கு வந்து நாங்கள் மார்க் பண்ணி கொடுத்துட்டு வெட்ட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஓகே அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி காட்டினாங்க, எந்த இடத்துல வரும், எவ்வளோ நீளம், எவ்வளோ அகலம் அப்படின்றது. நான் இது வந்து ரொம்ப அக்யூரேட் நம்பர் வந்து நான் சொல்கிறது கிடையாது, ஒரு தோராயமாக நியரஸ்ட்டு நம்பர் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். மொத்த கொள்ளளவு வந்து 1800 மீட்டர் கியூப் கொள்ளளவு வந்து நம்மளுக்கு வெட்டி கொடுக்கணும். இது எல்லாமே அடிக்கணக்கு கிடையாது, மீட்டர் கணக்கு. நீங்கள் அடிக்கணக்குக்கு எல்லாமே கன்வெர்ட் பண்ணிக்கணும். மீட்டர் கணக்குலேயே அவங்க சொன்னனால நான் எல்லாத்தையுமே மீட்டர்லேயே நோட் பண்ணி வச்சுருக்கேன். நீளம் வந்து நம்ம வயலில் வெட்டியிருக்கிறது வந்து ஒரு 46 மீட்டர் நீளம், அகலம் வந்து ஒரு 20 மீட்டர் வந்து அகலம். ஆக்சுவலாக இது வந்து செவ்வகமாக நீளமாக போகும் நம்ம பண்ணைக்குட்டை. மேக்ஸிமம் அவங்க வந்து சதுரமாக அந்த மாதிரி தான் வெட்டுவாங்க போல். ஆனால் நம்ம வந்து நம்ம வயலில் கொஞ்சம் ஓரமாக ஒரு சைடாக ஒதுங்கி வந்துடணும் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டதுனால, ஃபார்மரோட விருப்பத்தை கேட்டு தான் அவங்க எல்லாமே பண்ணுறாங்க. நம்ம ஓரமாக இங்கே தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சொன்னோடனே ஓகே, இந்த இடத்துக்கு வந்து 20 மீட்டர், அதுக்கும் குறைச்சி அவங்க பண்ணவே மாட்டாங்களாம். இந்த 20 மீட்டரே வந்து நமக்கு ரொம்ப கொஞ்சம் அவங்கள ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டனால 20 மீட்டர் அகலம் வச்சு நீளம் வந்து 46 மீட்டர் வச்சு நம்மளுக்கு வெட்டி கொடுத்தாங்க. இதோட ஆழம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்து 2 மீட்டர். ஆக்சுவலாக 1 மீட்டர் அப்படின்றது வந்து ஒரு 3 அடிக்கும் கொஞ்சம் கூட வரும். இந்த 2 மீட்டர் ஆழம் அப்படின்னு நான் சொல்கிறேன்ல, இது வந்து ஒரு 7 அடி ஆழம் வரும். 7 அடின்னா வந்து ஒரு பெரிய ஆளே வந்து உள்ளே நின்னாலும் வெளியே தெரியாது தலை, அந்த அளவுக்கு மறைச்சிரும். 7 அடி ஆழம்ன்றது நல்ல ஆழம். அதே மாதிரி இப்போ நான் இந்த 20 மீட்டர் அப்படின்னு சொல்கிறேன்ல, இதை வந்து ஒரு 3.25 அடி அப்படின்னு கணக்கு வச்சுட்டு நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து நல்ல லென்த்து, நீளமும் அகலமும் வந்து இதை பண்ணை குட்டைன்னு அவங்க பேர் வச்சது போல் பண்ணை ஊரணி அப்படின்னு வச்சுருந்துருக்கலாம் என்னையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அது பெருசாக இருக்குது. முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் சின்னமாக தான் வெட்டி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா, இப்போ இருக்க ஸ்கீம் வந்து மாறிடுச்சா, நல்லா பெருசாக நீளமாக அகலமாக நல்லா வெட்டுறாங்க. அதுக்கடுத்து வந்து இப்போ நம்ம பண்ணைக்குட்டை இருக்குல்ல, நான் சொன்ன நீளம் அகலம், இந்த காடி இருக்குல்ல, இந்த காடியிலேருந்து 1 மீட்டர் 3 அடி அந்த ரேஞ்சுக்கு வந்து நடப்பாதைன்னு சொல்லி ஃபஸ்ட்டு அந்த மண்ணை விட்டுருவாங்க மேல் மட்டத்தில். அதுக்கப்புறம் தான் கரையை வந்து போடுவாங்க. 1 மீட்டர் நடப்பாதை சுற்றி வரும், அதுக்கப்புறம் கரை போடுவாங்க. இப்போ இதில் என்ன விஷயம் ஆகுது அப்படின்னா வந்து, இந்த பண்ணைக்குட்டை வெட்டுறாங்கல்ல, வெட்டையில் உள்ளுக்குள்ளே தோண்டி எடுக்கிறாங்கல்ல மண், இந்த மண்ணை ஃபுல்லும் கரையிலேயே வச்சுருங்க. அதாவது அவங்க வந்து பொக்லைன் கொண்டு வராங்க, அந்த பொக்லைன் வச்சு தோன்ற மண்ணை ஃபுல்லும் கரையிலேயே வச்சுருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னா நம்மளுக்கு செலவு கிடையாது. ஃபுல்லாக கரையிலேயே மண்ணை வச்சு சுற்றி இது பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த கரையில் அவங்க மண்ணை வச்சாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, மண் மட்டுமே வந்து ஒரு 6 மீட்டர் அப்படின்றது வந்து ஒரு மீட்டருக்கு 3 அடின்னு குறைஞ்சது வச்சுக்கிட்டாவே 6 மீட்டருக்கு வந்து 18 இல்லை 20 அடி குறையாமல் அகலம் மண்ணோட வரப்போட கரை மட்டும் வரும். அப்போனா வந்து ஒரு 2 டிராக்டர் 3 டிராக்டர் தாராளமாக போயிட்டு வரலாம் அவங்க கரையில், அந்த அளவுக்கு கரை அகலம். அது உயரம் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, சும்மா கரை தானே லேசாக மேடு மாதிரி போடுவாங்கலாம் நினச்சிடாதீங்க. கரையோட உயரம் மட்டுமே
மட்டுமே ஒரு 4 அடிக்கு குறையாம 4 அடி என்ன அதோட 6 அடிக்கு குறையாமே வருது. அந்த அளவுக்கு உயரம் கரை. நீங்கள் இந்த வீடியோவில் நான் காட்டுறல இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஒரு 6 அடி உயரம் கரை வந்து ஒரு 20 அடி அகலத்துக்கு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. இந்த நீள அகலம் நான் சொல்கிறேன், இதுக்கு வெட்டையில் அவ்வளோ மண் வருது. இந்த மண்ணை ஃபுல்லும் கரையில் வச்சாங்க அப்படின்னா நம்மளுக்கு தான் நம்ம இடம் வந்து ஏகப்பட்ட இடம் வந்து அடியாகும். அப்போ இடம் அடியாகுதே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோன்னா இந்த மண்ணெல்லாம் எடுத்து நம்ம வயலுக்குள்ளேயே எங்கேயாவது போட்டுக்க சொல்கிறாங்க. உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே போட்டுக்கங்கன்னு. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இருக்க இன்னொரு வயல், அந்த வயலுக்குள்ளே வந்து போட்டுக்கலாம். ஆனால் வந்து இது வந்து கவர்மெண்ட் வந்து இலவசமாக நம்ம வெட்டி கொடுக்குற மண்ணுன்றனால மேக்ஸிமம் அவங்க வந்து இந்த மண்ணை நம்ம வயலை விட்டு வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுறதே இல்லை. அப்படி நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகிறோம் ஏன்னா இந்த சேல்ஸ்லாம் பண்ணிடுவாங்கல்ல, விற்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அது வந்து கவர்மெண்ட்லேருந்து பண்ணுற மண்ணை வந்து அப்படி பண்ணக்கூடாதுல்ல. அதனால் அவங்க வேலையவே நிப்பாட்டிடுவாங்களாம். உங்கள் வயலுக்குள்ளே மண்ணை எங்கே வேணுமோ அங்கே போட்டுக்கோங்க, இல்லையா கரையில் வச்சுக்கோங்க. இதை தான் அவங்க சொல்கிறாங்க. சரி, இவ்வளோ மண்ணை வச்சு நம்ம இடம் ஃபுல்லாக நமக்கு அடியாகும்ல, சுற்று இந்த மாதிரி இவ்வளோ அடி தூரம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகுறது? அதனால நாங்கள் என்ன சொல்லிட்டோம், மண்ணை வாங்கி நம்ம வெளியே அதாவது எங்கள் வயலுக்குள்ளேயே வந்து நம்ம ஃபியூச்சரில் வந்து நம்ம ஒரு பண்ணை மாதிரி தான் நம்ம தோட்டத்தை உருவாக்கணும் அப்படின்றது நம்மளோட ஐடியா. அப்போ இந்த கோழி பண்ணையெல்லாம் வைக்கணும்னா தண்ணி நிற்கக்கூடாது, மேடாக இருக்கணும், தண்ணியெல்லாம் வடிகிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றது தானே நம்மளுக்கு ஐடியாவாக இருக்கும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி மண்ணெல்லாம் வாங்கி சைடில் போட்டுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை எந்த இடத்துல நம்ம கோழிக்கு செட்டு போடுவோமோ அந்த இடத்த வந்து நல்லா மெத்தி மேடாக்கிடலாம் அப்படின்னு நாங்கள் ஐடியா பண்ணோம். மண்ணெல்லாம் வாங்கி சைடில் போட்டுக்கிறோம். கரையை வந்து குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். கரையை குறைச்சிருங்கன்னு சொன்னோன்னா அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கரையோட அகலம் வரும்னா 2 மீட்டர். 2 மீட்டர்ன்றது 7 அடி அந்த ரேஞ்சுக்கு வரும். 6 to 7 அடி அந்த ரேஞ்சுக்கு வரும். இதுவுமே கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு அகலமான கரை தான். மண்ணை ஃபுல்லும் வாங்கி நம்ம இப்போ தனியாக நம்ம வயலுக்குள்ளே கொட்டுறோம்ல, இதுக்கு வந்து நம்மளுக்கு செலவாகுது. மண்ணை வாங்கி கொட்டுறதுனா நம்ம அந்த பொக்லைனே வச்சு அவங்க கொட்டுவாங்கலாம் கிடையாது. டிராக்டர் நம்ம தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். அந்த பொக்லைன் மண் அள்ளி அந்த வண்டியில் வச்சுருவாங்க, டிராக்டர் போய் கொட்டிட்டு வரும். இந்த இதுக்கு வந்து ஆகுற டிராக்டர் செலவு இந்த இது இருக்குல்ல, இது நம்மளை சேர்ந்தது. கவர்மெண்ட் இலவசமாக பண்ணாது. ஏன்னா நம்மளோட தேவைக்காண்டி நம்ம வந்து மண்ணை வாங்கி இங்கே கொட்டுறோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் கரையில் வைக்கணுன்றதான் கான்செப்ட்டு. நம்ம இப்போ வந்து எங்கள் வயலுக்கு வந்து இந்த பண்ணைக்குட்டைக்கு வந்து டிராக்டர் வச்சு நம்ம இது பண்ணோம்ல, ஒரு டிராக்டர் வந்து ஒரு நாள் வாடகை அப்படின்றது வந்து 8 மணி நேரம். இந்த 8 மணி நேரத்தில் 1 மணி நேரம் சாப்பாடு டைமிங்கும் இன்க்ளூடு. அப்போ 7 மணி நேரம் தான் வண்டி ஓடும். இதுதான் கணக்கு. காலையில் இப்போ வந்து ஒரு 8 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க, இல்லை காலைல வந்து ஒரு 9 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 9 மணிலேருந்து சாயந்தரம் வந்து ஒரு 5 மணி வரைக்கும் ஓட்டுவாங்க. இந்த 5 மணி வரைக்கும் தான் டிராக்டர் ஓடும். இதில் வந்து 1 மணி நேரம் அந்த 1 to 2 அந்த மாதிரி டைமிங்கில் வந்து ஒரு மணி நேரம் சாப்பாடு போயிடும். 7 மணி நேரம் தான் வண்டி ஆக்சுவலாக ஓடும். இந்த ஒரு நாள் வாடகை ஒரு டிராக்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய் வாங்குறாங்க எங்கள் ஊரில். இந்த மாதிரி டிராக்டர் எத்தனை நாள் ஓடிச்சு அப்படின்னா வந்து 9 டிராக்டர் மொத்தம் எண்ணிக்கையில் சொல்கிறேன். நம்மளுக்கு மொத்தமாக வெட்டி முடிக்கிறதுக்கான நாட்கள் வந்து ஒரு 5 to 6 நாள் ஆச்சு ஃபுல்லாக அந்த வேலையெல்லாம் அவங்க முடிக்கிறதுக்கு. ஆனால் வந்து அந்த ஸ்டார்டிங் நாள் இருக்குல்ல, ஒரு 3 நாள் 4 நாள் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் தான் டிராக்டர் தேவைப்பட்டுச்சு. முதல் நாள் ஒரு 2 டிராக்டர், அடுத்த நாள் 2 டிராக்டர், அதுக்கு அடுத்த நாள் வந்து 3 டிராக்டர், அதுக்கு அடுத்த நாள் 2 டிராக்டர், மொத்தம் வந்து 9 டிராக்டர். அந்த சென்டர் மண் அள்ளையில் மட்டும் இன்னொரு டிராக்டர் எக்ஸ்ட்ரா வேணும், மண் அள்ளியிலையும் நிறையா கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அந்த பொக்லைன் ஓட்டுறவர். அப்போ வந்து மொத்தம் டிராக்டர் எண்ணிக்கைக்கு 9 டிராக்டர், ஒரு ரவுண்டாக 10 டிராக்டருக்கு கூட வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 3500 ரூபா, மேனிக்கு 10 டிராக்டருக்கு வந்து 35,000 ரூபாய் அதுக்கு மட்டும் ஒரு செலவாச்சு மண்ணை வாங்கி கொட்டுறதுக்கு. மண்ணை வாங்கி கொட்டினா அதை அப்படியே விட முடியும், அந்த இடத்த ஃபுல்லு சமப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு மேலே மறுபடியும் வந்து மண்ணை கொட்டுவாங்க. இதில் வந்து அந்த பொக்லைன் இருக்குல்ல, கவர்மெண்ட்லேருந்து வந்து வெட்டுறாங்க. ஆனால் ப்ரைவேட்லேருந்து தானே அவங்க வந்து அந்த பொக்லைன் வந்துட்டுவாங்க. அதனால் கவர்மெண்ட் டைமிங் போக வெட்டி முடிச்சது போக பொக்லைனுக்கு நம்ம ப்ரைவேட்டாக வந்து வாடகை மாதிரி காசு கொடுத்து அவங்கள வச்சு வந்து நம்ம மண்ணை வந்து சமப்படுத்த சொன்னோம். அந்த பொக்லைன் வந்து அந்த பண்ணைக்குட்டைக்கு மட்டும்தான் வேலை பார்க்கும். நம்ம மண்ணை சமப்படுத்த சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து அவங்க ஓனர்கிட்ட அவங்க பேசிட்டு 1 மணி நேரத்துக்கு வந்து 1500 ரூபாய் சார்ஜ் அந்த மாதிரி பண்ணி அவங்க நம்ம மண்ணை வந்து சமப்படுத்தி கொடுத்தாங்க. அது வந்து நம்ம விருப்பம் தான். நம்ம ஜேசிபியை கூப்பிட்டு நம்ம சமப்படுத்துகிறாலும் பண்ணிக்கலாம். நாங்கள் எங்களுக்கு ஓட்டுனவரே கொஞ்சம் பேசி எங்களுக்கு வெட்டி சமப்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சமப்படுத்தினோம். 1 மணி நேரத்துக்கு 1500 ரூபான்றது ஓகே தான். ஏன்னா வந்து ஜேசிபியை கூப்பிட்டாலும் 1000 ரூபாய் அந்த மாதிரி ஆகும். அவங்க வந்து எவ்வளோ நேரம் ஓட்டுவாங்க அந்த இதெல்லாம்
கொஞ்சம் நம்மளுக்கு சரி வராதுல்ல. அது இல்லாமல் டெய்லி ஒவ்வொரு நாளைக்கும் கூப்பிட்டு நம்ம வேலை பார்த்தோம்னா அது நம்மளுக்கு சரி வராதுல்ல. அதனால் நாங்கள் அந்த புக்லைன் வச்சு இது பண்ண சொன்னோம். அந்த புக்லைன் வந்து மொத்தத்துக்கும் சொல்கிறேன், மொதல் நாள் அடுத்த நாள் அப்படி ஓட்டுனதெல்லாம் இருக்குது. மொத்தத்துக்கும் புக்லைன் மட்டும் ஒரு 15,000 செலவாச்சு நியரஸ்ட்டு. அப்போ வந்து நெருக்கி வந்து இந்த மண்ணை அள்ளி கொட்டி அந்த மண்ணை சமப்படுத்துகிறோம்ல, இதுக்கு மட்டும் நம்ம கையிலேருந்து ஆள செலவு 50,000. நான் வந்து என்ன நினச்சேன்னா, கவர்மெண்ட்லேருந்து இலவசமாக வெட்ட வராங்க, வெட்டி முடிச்சா நம்மளுக்கு எந்த செலவுமே வராது அப்படின்னு நினச்சேன். ஆனால் 50,000 அது செலவு வச்சிருச்சு எங்களுக்கு. அடுத்து ஆனால் இதே பண்ணைக்குட்டையை வந்து நம்மளே வந்து வெட்டணும் அப்படின்னு நினச்சோன்னா ஏகப்பட்ட காசு ஆகும். அதுக்கு இந்த 50,000 வந்து எவ்வளவோ பெஸ்ட்டு. கவர்மெண்ட்லேருந்து ஒரு நல்ல ஸ்கீமு இதை பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து கவர்மெண்ட்டில் ஒரு சில ஆஃபீஸர் வந்து ரொம்பவே நல்ல ஆஃபீஸரும் இருக்காங்க அப்படின்றது இதில் தான் தெரிஞ்சுது. இந்த பண்ணைக்குட்டைக்காண்டி விசிட்டிங் வந்த லேடி ஆஃபீஸரும் சரி, அப்புறம் ஒரு ஹையர் ஆஃபீஸர் இன்னொருத்தர் வந்தார். அவங்களும் சரி ரொம்ப கைண்டாக ரொம்ப நல்ல விதமாக பேசினாங்க. எல்லா டீட்டெயிலுமே நம்ம கேட்குறதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல தகவல் சொன்னாங்க. மற்றபடி மற்ற செலவுகள் எதுவுமே நமக்கு வைக்கல. ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த விவசாயத்து ஃபீல்டுக்குள்ளே இருக்காங்கல்ல, என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த விவசாயத்துக்குள்ளே ஃபீல்டில் இருக்க ஆஃபீஸர்லாம் கொஞ்சம் நல்ல ஆஃபீஸராக தான் இருக்காங்க. நல்லாவும் டீட்டெயிலாம் சொல்கிறாங்க. அந்த உழவன் ஆப்லேயே வந்து உங்கள் ஏரியாவுக்குள்ள ஆஃபீஸர் யார் அப்படின்ற டீட்டெயிலுக்கு கான்டாக்ட் நம்பரு பேர் எல்லாமே போட்டு வந்துடுது. நீங்கள் அலைஞ்செல்லாம் கான்டாக்ட் நம்பர் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஏரியாவுக்கு இருந்த இடத்துலேயே உழவன் ஆப்லேருந்து கான்டாக்ட் நம்பர் எடுத்துக்கோங்க, அந்த ஆஃபீஸருக்கு பேசுங்க, உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ கேளுங்க, அதை ஃபுல் நல்லா சொல்கிறாங்க. நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பண்ணைக்குட்டிக்கு வந்துடுவோம். இதுக்கப்புறம் வந்து இந்த பண்ணைக்குட்டிக்கு உள்ளுக்குள்ளே தண்ணி வரணும்ல, இந்த தண்ணி வர்றதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நம்ம எந்த இடத்துல உங்களுக்கு தண்ணி வர்றதுக்கு பைப் வைக்கணும், எப்படி தண்ணி விடுவீங்கன்ற டீட்டெயில் நம்மள்ட்ட கேட்குறாங்க. நம்ம எந்த இடத்துல சொல்கிறோமோ அந்த இடத்துல வந்து பைப் லைன் வைக்கிறாங்க. பைப் வந்து ஒரு தூம்பு, சிமெண்ட் தூம்பு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தூம்பு வந்து வைக்கிறாங்க. ஒரு 5 தூம்பு, ஒரு தூம்போட நீளம் வந்து ஒரு 6 அடி தூம்பு, 5 தூம்பு வைக்கிறாங்க வரிசையாக வச்சு உள்ளுக்குள்ளே தண்ணி விழுகிற மாதிரி செட் பண்ணுறாங்க. இந்த தூம்பு நீட்டிட்டு வரிசையா இந்த தூம்பு வெளியே நீட்டிட்டு இருக்கும் தண்ணி உள்ள வர இடம், அந்த இடத்துல வந்து ஃபில்டர்னு சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு குழி மாதிரி தோன்றாங்க. ஒரு 2 மீட்டர் நீளம் அகலம், அதாவது ஒரு 6 அடி நீளம் அகலம் இருக்க மாதிரி வச்சு ஒரு தூம்பு வந்து ஒரு குழி வந்து வெட்டுறாங்க. இந்த குழி எதுக்கு அப்படின்னா வந்து இப்போ நம்ம வயல்லேருந்து தண்ணி விடுறோம்ல, அந்த தண்ணி வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த குழிக்குள்ள விழுகும். குழிக்குள்ள விழுகையில் நம்ம மண்ணெல்லாம் அடிச்சுட்டு வந்துடும்ல, அந்த மண்ணெல்லாம் கீழே தேங்கிக்கும். ஃபர்ஸ்ட் அந்த குட்டி குழி இருக்குல்ல, அந்த குழி நம்பினோடனே அந்த குழியிலேருந்து தான் தண்ணி வந்து நம்ம பண்ணைக்குட்டை குள்ளே வந்து விழுகிற மாதிரி அதை செட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணி உள்ளுக்குள்ளே வர்றதுக்கும் சும்மா லேசாக அந்த ஒரு குட்டி குழி இருக்குல்ல, அதுக்கு முன்னாடியும் சும்மா ஒரு குட்டியாக ஒரு சின்ன இது மாதிரி வாய்க்கால் மாதிரி லைட்டாக தோண்டி விட்றாங்க. தண்ணி வந்து அந்த குழிக்குள்ளே விழுகிற மாதிரியும் அந்த குழியிலேருந்து தண்ணி வந்து அந்த பைப்பில் ஏறி உள்ளுக்குள்ளே போய் விழுகிற மாதிரி இதெல்லாம் செய்கிறாங்க. நம்மளுக்கு எந்த இடத்துல வேணும் என்ன ஏது இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா அதுக்கேற்ற மாதிரி நீட்டாக செஞ்சு கொடுத்துட்றாங்க. அடுத்து இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நம்ம பண்ணைக்குட்டைக்குள்ளே இறங்கணும்ல, இப்போ இந்த நீளம் அகலம்லாம் சொன்னாங்களே வெட்டியிருக்காங்கல்ல, இதில் நடந்து உள்ளுக்குள்ளே போய் லாஸ்ட் எண்டு வரைக்கும் உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறக்காண்டி ஒரு ரேம்ப்பு மாதிரி ஒரு சரி வந்த வண்டியெல்லாம் ஏற்றினா வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரேம்ப்பு மாதிரி போடுவோம்ல, ஒரு சர்க்கிள் மாதிரி, அது மாதிரி இந்த பண்ணைக்குட்டைக்குள்ளே போடுறாங்க. இது வந்து எவ்வளோ நீளம் அகலம் போடுவாங்க அப்படின்னா அந்த ரேம்புக்கு நம்ம ஒவ்வொருத்தவங்களோட அந்த பண்ணை குட்டைக்கு தகுந்த மாதிரி அந்த நீளம் வந்து மாறுபடும். எங்கள் வயலில் வெட்டியிருக்க அந்த நீள அகலத்துக்கு அந்த ரேம்ப் ஆக்சுவலாக எவ்வளோ லென்த் வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்னா 24 மீட்டர் வரைக்கும் அவங்க போடலாம். நாங்கள் வந்து 13 மீட்டரே எங்களுக்கு போதும், அதுக்கு மேலே நீங்கள் லென்த்தாக போட வேணாம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். நம்மளோட விருப்பம் தான், நம்ம எவ்வளோ விருப்பம், ஃபார்மர் எந்த அளவுக்கு நீளம் கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு வெட்டி கொடுப்பாங்க. இந்த 13 போதும் அப்படின்னு நம்ம சொன்னனால 13 மீட்டருக்கு நீளம் கரெக்டாக அதுலேயே வந்து வெட்டி பாட்டிட்டாங்க. இப்போ இந்த 13 மீட்டர் வந்து ரேம்ப் ஆயிடுச்சுல அந்த பண்ணைக்குட்டைக்குள்ள, அப்போ அந்த அகலத்தை வந்து அவங்க மேனேஜ் பண்ணும்ல, அதுக்காண்டி ஏற்கனவே வெட்டியிருக்கோம்ல பண்ணைக்குட்டை, அதுக்குள்ளேயே இன்னொரு குட்டை, அதாவது ஒரு பேபி பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 மீட்டர் நீளம் 3 மீட்டர் அகலம், அதாவது 10க்கு 10 நீளம் அகலத்தில் வந்து ஒரு சின்ன பள்ளம் மாதிரி ஒரு குட்டை, பண்ணைக்குட்டைக்குள்ளே ஒரு பேபி பாண்ட் சின்ன குட்டை மாதிரி வெட்டுறாங்க. இந்த பேபி பாண்ட்டுமே வந்து உங்கள் பண்ணைக்குட்டைக்குள்ளே எந்த இடத்துல வரணும் அப்படின்றதுமே ஃபார்மர்கிட்ட கேட்குறாங்க. எனக்கு வந்து ஆஃபீஸர் எல்லாமே எங்கள்கிட்ட கேட்டு எங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே செஞ்சு கொடுத்தாங்க. உங்களுக்கு பண்ணைக்குட்டை வெட்ட வர ஆஃபீஸர் கேட்கல அப்படின்னா நீங்களே கேட்கலாம், எனக்கு இந்த இடத்துல பண்ணி தரீங்களா அப்படின்னு. கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அது ஃபார்மரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணணுமா, அதனால நீங்கள் கேட்குற மாதிரி அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் தயங்காமல் கேளுங்க. நாங்கள் வந்து எங்கள் ரேம்ப்லேருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி ஒரு 2 அடி ஒரு 2 மீட்டர் தள்ளி வெட்டுங்க அப்படின்னு
அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம். அதுக்கேற்ற மாதிரியே 2 மீட்டர் தள்ளி நல்லா அழகாக அந்த பேபி பிளான்ட்டை போட்டு கொடுத்துட்டாங்க. இதுதான் முடிஞ்சிச்சு. இதுதான் அந்த பண்ணைக்குட்டையில் ஃபுல்லாக ஓவராலாக அவங்க வந்ததுலேருந்து இதை ஃபுல்லு வெட்டி கொடுத்து முடிச்சுட்டு அவங்க ஓகே இதோட முடிஞ்சிச்சு. நடுவில் நாங்கள் விசிட்டிங் மட்டும் வந்து பார்ப்போம், விசிட்டிங் வரையில் சொல்கிறோம், நீங்கள் சொல்லையில் மட்டும் நீங்கள் ஆள் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இதோட அவங்களோட வேலை முடிஞ்சிச்சு. இந்த பண்ணைக்குட்டையோட கான்செப்ட் என்னென்னா, மழை பெய்யல தண்ணி உள்ளே நிப்பாட்டி வச்சுக்கிறது. தண்ணி வந்து உள்ளே வர்றதுக்கு மட்டும்தான் தூம்பு, அது வழியாக தண்ணி உள்ளே வந்துடும். இந்த தண்ணியை நீங்கள் வெளியே ஏற்றணும் அப்படின்னா வந்து நீங்கள் மோட்ரு மாதிரி வச்சு தண்ணியை உள்ளே இருக்க தண்ணியை ஃபுல்லுமே இந்த இன்ஜின் மோட்ருன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வச்சு தான் உள்ள பண்ணைக்குட்டியில் இருக்க தண்ணியை ஃபுல்லும் வெளியே எடுக்கணுமே ஒழிய வேறு ஏதாவது ஒரு மெத்தடில் வடிக்கிறேன்னா அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஓவராலாக அந்த பண்ணைக்குட்டியில் வந்து இந்த விஷயங்கள் தான் நடந்துச்சு. இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு இதில் சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னோடய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வீடியோ போடுவேல, அப்போ கண்டிப்பாக அதோட டீட்டெயிலுமே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இணைந்திருங்கள் நண்பர்களே, இயற்கையோடு பயணிப்போம். நன்றி.